பாருங்கள், சப்பாத்திக்கு நான் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எப்போவுமே மாவை பெரட்டிட்டு இந்த மாதிரி தரட்டுவோம் இல்லையா, இந்த மாதிரி தானே நம்ம தரட்டுவோம் எப்போவுமே. இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமாக ஈஸியாக தரட்டுவோம் இல்லையா. இப்போ நான் வேறு மாடல் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த உருண்டை இருக்கு இல்லையா, பாருங்கள். இந்த மாதிரி நீட்டு வகையில் நம்ம இந்த மாதிரி வேலிக்கணும், இந்த மாதிரி திரட்டிக்கணும். நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அது. ஓகேவா? இப்போ நம்ம 8 போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி 8 இது. ஓகே, இருங்க ஒரு நிமிஷம். எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சம். பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சமாக எண்ணெய் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. இதை இப்படி மடிச்சிக்கணும், ரெண்டாக இப்படி மடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ சுடும் போது கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் நம்ம வச்சிட்டோம்னா மாவு உங்களுக்கு நல்லா ஊறி வரும். இந்த மாதிரி நம்ம திரட்டிட்டு அப்புறமா எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ திரட்டின பிறகு சுட்டு இது எப்படி வருது பாருங்கள். அப்படியே நல்லா அழகாக பஞ்சு போல் வரும் உங்களுக்கு, தனித்தனியாக ரேலாக பிரியும். ஓகேவா? இந்த மாதிரி எல்லாமே நான் சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பாருங்க அவன் என்னென்ன பண்ணுவான் அந்த ட்ரீட்காகன்னு. பாருங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இந்த குட்டி பையன் சேட்டையை பாருங்க. பாருங்க, விடாம பின்னாடியே சுத்துறான் பாருங்க. ஏய் குட்டி பையனே, முடிச்சுட்டு மூஞ்ச கழுவிட்டு இருக்கிறான் குழந்தை. பாருங்க, பார்த்தீங்களா அழகான சலங்கை ஒலி கமலஹாசன் அவன். அழகுமணி, தங்கமணி, முத்துமணி, பவளமணி, நாத்தமணி. அவர் சேர்ல போய் உட்காந்துட்டார் தாத்தா. அழகு பட்டு, அழகு பட்டு. இந்த சப்பாத்தியை நான் சுட்டுட்ருக்கிறேன். இப்போ பாருங்கள், அது எப்படி நல்லா மெதுவாக பஞ்சு போல் இருக்கும் பாருங்கள், நல்லா வெந்து. இப்போ பாருங்கள் சப்பாத்தி, இங்கே பார்த்தீங்களா எப்படி ஆவி பறக்குது பாருங்கள், எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. இந்த குளிருக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பஞ்சு போல் இருக்குது. சரிங்களா? அப்படியே ஒரு கையில் எப்படி மடிச்சிடலாம், அப்படி இருக்குது. ஆனால் சூடாக இருக்குது. பாருங்கள் எப்படி பஞ்சு போல் இருக்குது. இந்த மாதிரி சப்பாத்தி நீங்களும் போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகேவா? எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.